Yes. Hydrosphere. What is hydrosphere? Succession start in regions where water is plenty. ரொம்ப வாட்டர் இருக்கிற ஏரியா வந்து எப்படி ஒரு பிளான்ட் ஏரியாவா, ஒரு லேண்ட் ஏரியாவா, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவா மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாண்டு, ஒரு லேக்கு, ஒரு ஸ்ட்ரீம், ஸ்வாம்பி ஏரியாஸ், இட் பிகம்ஸ் a forest land. How? Different stages of hydrosphere. What are the different stages? First stage is the phytoplankton stage. Phytoplankton stage. It is the first stage of succession consisting of pioneer green algae. The phytoplanktons include the green algae, diatoms and bacteria. Then colonization of this organism enrich the amount of nutrients of ponds due to their life activities and death. Then after sometimes, if one alga or one phytoplankton is present, they immediately increase their number by reproduction. சரியா? அது வந்து என்ன செய்யுது, அந்த ஏரியாவில் வந்து மல்டிப்ளை ஆகுது, வேகமாக மல்டிப்ளை ஆகி இட் ஃபார்ம்ஸ் காலனிஸ், ஒரு காலனியாக டெவலப் ஆகுது. Even the algae, then bacteria, the bacteria means photosynthetic bacteria. சரியா? Then diatoms and also the phytoplanktons, unicellular phytoplanktons. They colonize. Colonize means they increase in number due to enriched amount of nutrients. அந்த வாட்டர் பாடியில் நிறைய என்னது இருக்குது, நியூட்ரியன்ட் இருக்கிறதுனால வேகமாக மல்டிப்ளை ஆகுது. That process we call it as algal bloom அப்படின்னு சொல்லுவோம். ஆல்காவோட நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகி it fully covers the water surface. That is called algal bloom, or we can call it as phytoplankton stage. Phytoplankton stage. The next stage. What is the next stage in hydrosphere? This is submerged plant stage. Slowly near the shore, அந்த வாட்டர் பாடியோட ஷோர் ரீஜியனில் வந்து என்னவாகுது, சப்மர்ஜ்டு பிளான்ஸ் வில் ஃபார்ம். சரியாம்மா? அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னவாகுது, அந்த டெட் அண்ட் டீகேயிங் மேட்ரு வந்து அந்த பாட்டம் ஏரியாவில் நிறைய இருக்கிறனால ஸ்லோலி த அக்வாட்டிக் பிளான்ஸ் ஸ்டார்டட் டு டெவலப். அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ முதல்ல ஃபைட்டோபிளாங்க்டான் ஸ்டேஜ். What is the next stage? Submerged plant. அப்போ தண்ணிக்குள்ளே வளர்ற plants வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர தொடங்கும். That is called submerged plant stage. As a result of death and decaying of the planktons, and the planktons வந்து they'll die and they form the silt. That is the bottom of the pond is enriched with nutrients. Understand? So that bottom of the pond, from the bottom of the pond, the rooted submerged hydrophytes begin to appear. Understand? அங்கே இருந்து ரூட்டட் ஹைட்ரோஃபைட்ஸ் வந்து டெவலப் ஆகுது. எக்ஸாம்பிள் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் அடுத்து வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரா, யூட்ரிகுலேரியா, வேலிஸ்னேரியா அண்ட் ஹைட்ரில்லா. தீஸ் ஆர் த பிளான்ஸ் growing in the bottom of the pond. Then the death and decay of these plants. அடுத்து இந்த பிளான்ஸ் வளர்ந்து அது என்ன செய்யுது, when they die and decay, what will happen? It builds up the substratum of pond to become shallow. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாண்டை வந்து ஷாலோவாக மாற்றிட்டே வருது. Therefore this habitat it replaces another group of plants which are of floating type. First சப்மர்ஜ்டு பிளான்ட் வந்து வளருது, அடுத்து ஃப்ளோட்டிங். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது, the plants can float. ரூட்டட் ஃப்ளோட்டிங்கும் இருக்கு, என்னது கம்ப்ளீட்லி ஃப்ளோட்டிங் பிளான்ஸும் இருக்குது. சரியா? ரூட்டட் ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் வந்து சப்மர்ஜ்டு பிளான்ட் ஸ்டேஜ்ல இருந்து டெவலப் ஆகுது. சரியாப்பா? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ்? ஃப்ரீ ஃப்ளோட்டிங், சப்மர்ஜ்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ். First stage phytoplankton stage, second stage submerged plant stage, third one submerged free floating. தண்ணிக்குள்ள தான் இருக்கும், ஆனால் எப்படி இருக்குது, ஃப்ரீ ஃப்ளோட்டிங். அதில் வந்து 2 types உண்டு. ரூட்டட் ஃப்ளோட்டிங் உண்டு, ரூட் இல்லாமலே ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஆன் த சர்ஃபேஸ், அப்படியும் சில பிளான்ஸ் வந்து இருக்கும். சரியா? There are 2 types of
சப்மர்ஜ்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங்கில் உண்டு, ரூட்டட் அண்ட் அன்ரூட்டடும் உண்டு. சரியாப்பா? ரூட்டட் ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் என்னெல்லாம் பாரு, நெலும்பு, நிம்ஃபையா, ட்ராப்பா, அசோலா, லம்மா, உல்ஃபியா and pistia. These are the examples for some of the rooted hydrophytes. This stage pond will become almost 2 to 5 feet. அது பாண்ட் வந்து இப்போ வந்து இது வளர 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 அதோட டெப்த் வந்து குறைஞ்சிட்டே வருது. சரியா? 2 to 5 feet தான் அதோட டெப்த்தே இருக்குது. Then hence the rooted hydrophytic plants and floating large leaves start colonizing the pond. இந்த ரூட்டட் ஹைட்ரோஃபைட்ஸில் வந்து அதோட லீஃப் வந்து எங்கே என்னவாகுது, அந்த சர்ஃபஸில் வந்து ஃப்ளோட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், நம்ம லோட்டஸ் எடுத்துக்கலாம், நெலும்பு, இந்த லில்லின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுலலாம் ரூட் வந்து பாட்டமில் இருந்தாலும் லீஃப் அண்ட் ஃப்ளவர்ஸ் ஆர் ஃப்ளோட்டிங் ஆன் த சர்ஃபஸ் ஆஃப் த வாட்டர். தென் இது என்ன செய்யுது, பை டெத் அண்ட் டீகம்போசிஷன் ஆஃப் தீஸ் பிளான்ட்ஸ், இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் when they die further the pond becomes more shallow. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாண்ட் வந்து ஷாலோ ஆகிட்டே வருது. Due to this reason floating plant species is gradually replaced by another species which makes new cereal stage. floating எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது, ரீப்ளேஸ் ஆகி அதுக்கு பல ஒரு நியூ ஸ்பீஷீஸ், சீரல் ஸ்பீஷீஸ், ஒரு நியூ அந்த என்ன சொல்லலாம் அதை அப்படின்னா இந்த இதுன்னு சொல்லுவோம், ஒரு மாதிரி களச்செடி மாதிரி வளரும். சரியா? இந்த அக்வாட்டிக் பிளான்ஸுக்கு பதிலாக இந்த தண்ணி தேங்கி நிற்கிற இடத்துல சில ஏரியாவில் சும்மா களச்செடி மாதிரி வளர்ந்துருக்கும்ல, அந்த பிளான்ஸ் வந்து வளர ஆரம்பிச்சிடும். சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக. சரியாப்பா? ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ் போயாச்சு. அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ் சப்மர்ஜ்டு பிளான்ட் ஸ்டேஜ் போயாச்சு. அடுத்தது சப்மர்ஜ்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங், அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அடுத்தது களைச்செடி, சும்மா நம்ம தரிசு நிலத்தில் தண்ணி தேங்கி இருக்கும்போது வளரும்ல அந்த மாதிரி செடிகள் வந்து வளர ஆரம்பிக்குது. தட் இஸ் கால்டு ரீட் ஸ்வாம்ப் ஸ்டேஜ். அந்த பிளான்ஸ் வந்து தே கேன் லிவ் இன் வாட்டர் அண்ட் ஆல்சோ ஆன் லேண்ட். சரியா? இந்த ரீட் ஸ்வாம்ப் ஸ்டேஜில் வந்து இந்த பிளான்ஸ் கேன் வெல் அடாப்டட் டு லிவ் ஆன் லேண்ட் அண்ட் வாட்டர். வாட்டர்லேயும் வாழ முடியும், அதால் லேண்டு டெரஸ்ட்ரியல் லேண்ட்லேயும் வாழ முடியும். ஆம்ஃபிபியஸ் பிளான்ட்ஸ்னு கூட நம்ம அதை சொல்லலாம். ஆம்ஃபிபியஸ், அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ டைஃபா, ஃப்ராக்மிட்டஸ், சஜிட்டேரியா, ஸ்கிர்பஸ், தீஸ் ஆர் த என்னது ரீடுனா என்னப்பா, களைச்செடிகள். சரியா? வேண்டாத களைச்செடிகள் மாதிரி புல்லு மாதிரி வளர்ந்து கிடக்கும். சரியா? இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆம்ஃபிபியஸ் ஸ்டேஜ். ரீட் ஸ்வாம் ஸ்டேஜ் இஸ் அதர்வைஸ் கால்டு amphibious stage. During this stage, rooted floating plants are replaced by the plants which can successfully in aquatic as well aerial environment. Yes. இப்போ வந்து நம்ம ரூட்டட் என்னது ஃப்ளோட்டிங் எல்லாமே போயிட்டு அதுக்கு பதிலாக இட் இஸ் ரீப்ளேஸ் பை என்னது திஸ் ரீட் மீன்ஸ் களைச்செடிகள். சரியாப்பா? அந்த ரீட்ஸ் வந்து வளர ஆரம்பிச்சிடுது. அந்த பிளான்ஸ் வந்து they can well adapted to live in aquatic and also aerial environment. Aerial means terrestrial environment. சரியா? அக்வாட்டிக்லேயும் வாழும், லேண்ட்லேயும் வாழும். சரியா? at the end of the stage water level is very much reduced. ஏன்னா அந்த பாண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷாலோவாக ஆகிட்டே இருக்குது. பள்ளம்லாம் போய் அப்படி மேட் ஆகிட்டே வருது. சரியா? ஷாலோ ஏரியாவாக மாறி, ஸோ வெரி மச் ரெடியூஸ்ட், making unsustainable for the continuous growth of amphibious plants. இப்போ phytoplanktons அந்த இடத்துல காணல, தென் சப்மர்ஜ்டு பிளான்ட்டை காணும், சப்மர்ஜ்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங்கும் போயிட்டு இப்போ அதுக்கு பதிலாக என்ன பிளான்ஸ் வளருது, ஆம்ஃபிபியஸ் பிளான்ஸ் வந்து அந்த ஏரியாவில் ஆக்குப்பை பண்ணிட்டு, அதுக்கு வந்து தண்ணி இருந்தாலும் வளரும் இல்லைனாலும் வளரும். சரியாம்மா? எஸ், தே ஆர் கால்டு ஆம்ஃபிபியஸ் பிளான்ட். தட் ஸ்டேஜ் இஸ் கால்டு ஆம்ஃபிபியஸ் ஸ்டேஜ் ஆர் reed swamp stage. Reed swamp stage. Understand? The next stage, the marsh meadow stage. Marshy area na என்னப்பா, மாஷினா சதுப்பு நிலம். சரியா? சதன்னு இப்போ வந்து நம்ம வந்து சீஷோர்லாம் இது பார்க்கலாம். நம்ம வந்து மாஷி லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கும். சரியா? மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி
ஒரு சதுப்பு நிலமா மாறிட்டு இப்போ ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி அது வந்து ஆக போகுது கடைசியில. ஸோ நெக்ஸ்ட் த ஃபிஃப்த் ஸ்டேஜ் இன் ஹைட்ரோஸ்பியர் இஸ் கால்டு மார்ஷ் மெடோ ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜை வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர்ல கேட்பாங்க. வாட் இஸ் த தேர்ட் ஸ்டேஜ், வாட் இஸ் த ஃபோர்த், அல்லது 7 ஸ்டேஜஸையும் கொடுத்து அதை ஆர்டர் பண்ண சொல்லலாம் 2 மார்க்ஸில். சரியா? அல்லது அந்த ஸ்டேஜஸ் வந்து அந்த ஆர்டரில் வந்து எழுது அப்படின்னு கேட்கலாம். சரியாப்பா? அந்த மாதிரி கேட்பாங்க கொஷின்ஸு. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இது, நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. சரியா? மார்ஷ் மெடோ ஸ்டேஜ் அப்படின்னா என்னது? மார்ஷி ஏரியா, அந்த சதுப்பு நிலத்தில் என்னென்ன பிளான்ஸ் வாழுமோ அதெல்லாம் வளர ஆரம்பிச்சிருது. எக்ஸாம்பிள் சிப்பரேசியே, போயேசியே, செராக்ஸ், ஜென்சஸ், தென் சிப்ரஸ் அண்ட் இலியோசாரிஸ், இந்த மாதிரி பிளான்ஸ் இதெல்லாம் மார்ஷி ஏரியாஸில் வளருது. ஸோ தே ஆர் க்ரோயிங் இன் தட் ஏரியா. எல்லா பிளான்ஸும் அந்த ஏற்கனவே அந்த பாண்டில் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருந்தோ அதுக்கு பதிலாக நியூ பிளான்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஆக்குப்பை பண்ணிகிட்டே இருக்குது. அதனால அந்த பயனியர் பிளான்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆன பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டிங்க்ட் ஆகிட்டு இருக்கு. when the pond becomes swallowed, ரொம்ப ஷாலோ ஏரியாவாக மாறினோடனே due to decreasing water level, the species for a mat-like vegetation, மேலே வந்து ஒரு போர்வை விரிச்ச மாதிரி என்ன செய்யுது? புல்லா வளர்ந்து கிடக்கும். கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சிருது? அங்க அக்வாட்டிக் பிளான்ஸுக்கு பதிலாக என்னவாயிரும்? ஃபுல்லா என்னது? மேட் லைக் வெஜிடேஷன், புல்லு மாதிரி வளர்ந்து ஒரு பச்சை போர்வை விரிச்ச மாதிரி வளர்ந்துருக்கும். வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் மச் பிரான்ச்டு ரூட்டட் சிஸ்டம். சரி, அடுத்து அந்த அந்த பிளான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ரூட்டட் பிளான்ஸா ட்ரீஸா வளர ஆரம்பிக்குது. திஸ் லீட்ஸ் டு அன் அப்சார்ப்ஷன் அண்ட் லாஸ் ஆஃப் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். நல்ல ரூட்டட் ட்ரீஸ் வந்து வளர ஆரம்பிக்கவும் என்ன ஆயிருது? அங்கே இருக்கிற வாட்டர் கண்டென்ட், மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணிடுது. அப்சார்ப் பண்ணி அங்கே வந்து ஒரு டெரஸ்ட்ரியல் லேண்டாகவே மாறிடுது. அக்வாட்டிக் இக்கோசிஸ்டத்துக்கு பதிலாக என்னவாயிருது? அது ஒரு லேண்ட் ஏரியாவாக மாறிடுது. அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் த சாயில் பிகம்ஸ் ட்ரை. இப்போ வந்து ட்ரை ஆகிட்டு அண்ட் மார்ஷி வெஜிடேஷன் டிஸப்பியர்ஸ் கிராஜுவலி அண்ட் லீட்ஸ் டு ஷ்ரப் ஸ்டேஜ். அப்போ குட்டி குட்டி புல்லெல்லாம் நல்லா ட்ரை ஆனோடனே சின்ன சின்ன புல் முளைச்சி கிடக்கிறது எல்லாமே என்ன செஞ்சிருது? காஞ்சி போய் அந்த ஏரியாவில் என்ன டெவலப் ஆகுது? ஷ்ரப். ஷ்ரப்னா குட்டு செடிகள், புதர் செடிகள் மாதிரி வளருது. ஷ்ரப் ஸ்டேஜ், தட் இஸ் கால்டு ஷ்ரப் ஸ்டேஜ். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ மார்ஷ் மெடோ, மெடோ மீன்ஸ் புல்வெளி, புல்வெளியாக வளர்ந்துருந்த இது போய் என்னவா மாறிடுது? ஷ்ரப் ஸ்டேஜ். நெக்ஸ்ட், ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் கால்டு ஷ்ரப் ஸ்டேஜ். ஷ்ரப் இப்போ வந்து புல்லுக்கு பதிலாக புல் வந்து என்ன செஞ்சிடும்? ஒரு 1 சீசன் ஒரு 1 இயருக்கு வாழும். ஆனால் ஷ்ரப் வந்து இட் வில் லிவ் ஃபார் மெனி இயர்ஸ். இப்போ மேங்க்ரூவ் ஃபாரஸ்டில் மேங்க்ரூவ் ஏரியாஸ், இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஃபுல்லாக ஷ்ரப் தான் இருக்கும். சரியா? ரொம்ப பிக் ட்ரீஸ்ன்னு சொல்ல முடியாது, அப்படி புதர் செடி மாதிரி அப்படி அடைஞ்சு கிடக்கும். சரியாப்பா? தட் ஸ்டேஜ் we call shrub stage. So next, the 6th stage is the shrub stage. The shrub stage. Yes. Example, salix, cornus, then populus, aldrus. These are the shrubs. These are growing on that plant section. The hydrosphere area la வளர்ற shrubs இதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாலிக்ஸ், கார்னஸ், இந்த மாதிரி இதில் இருந்து சில கொஷின்ஸ் வந்து கேட்பாங்கப்பா. சரியாம்மா? அந்த என்னென்ன கிவ் த நேம்ஸ் ஆஃப் ஷ்ரப்ஸ் அப்படின்னு கேட்கலாம், அல்லது ஆட் 1ல் கேட்கலாம், அல்லது 2 மார்க்ஸில் கேட்கலாம், 3 மார்க்ஸில் கூட கேட்கலாம். எக்ஸ்பிளைன் த ஷ்ரப் ஸ்டேஜ். அப்போ நீங்கள் அந்த எக்ஸாம்பிள்ஸோட எழுதணும். சரியா? ஷ்ரப் ஸ்டேஜில் என்னென்ன ஷ்ரப்ஸ் எல்லாம் வளருது. மார்ஷ் மெடோ ஸ்டேஜில் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அந்த புல், தட் மீன்ஸ் என்னது, அது என்ன சொல்லலாம் நம்ம, கிராசஸ் வளருது. சரியா? மேட் லைக் வெஜிடேஷன். மேட் லைக் வெஜிடேஷனா குட்டி குட்டி புல் மாதிரி முளைச்சிருக்கும். சரியா? தட் இஸ் கால்டு மார்ஷ் மெடோ ஸ்டேஜ். மார்ஷ் மெடோ ஸ்டேஜ். தென் ஷ்ரப் ஸ்டேஜில் வந்து என்னென்ன ஷ்ரப்ஸ், தட் இஸ் சாலிக்ஸ், கார்னஸ், பாப்புலஸ் அண்ட் ஆல்ட்ரஸ். ஆஸ் த டிஸப்பியரன்ஸ் ஆஃப் மார்ஷி வெஜிடேஷன், அடுத்து அந்த மார்ஷி வெஜிடேஷன் அந்த புல்லெல்லாம் மறைஞ்சோடனே the soil becomes dry, hence these areas are now invaded by
terrestrial plants. இங்க ஆக்சுவலா எந்த plants வளர ஆரம்பிச்சிரும்? Terrestrial plants like shrub and trees. Shrubs-உம் trees-உம் வளர ஆரம்பிச்சிரும். These plants absorb large quantity of water and make the habitat dry. Then accumulation of humus and microorganism produces mineral in the soil. New tree species in the area will develop. Understand? That is called shrub stage. கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது? அங்க உள்ள grasses எல்லாம் it will die due to what? Due to the dryness of soil. Soil வந்து dry ஆறனால புல்லெல்லாம் என்ன செஞ்சிருது? காஞ்சு போயிருது. அதுக்கு பதிலா the shrubs and trees are growing. These plants will absorb more water from the soil. Soil இருந்து நிறைய வாட்டரை அப்சார்ப் பண்ணி அந்த ஹேபிட்டட்டை ஃபுல்லாக ட்ரை பண்ணிடுது. ஃபர்தர் என்னவாகுது? அங்கே வந்து ஹியூமஸ் சாயில் இருக்குது. இப்போ அந்த சாயில் வந்து ரிச் இன் மைக்ரோ ஆர்கானிசம். ஏன் அந்த சாயில் வந்து ரிச் இன் நியூட்ரியன்ஸ்? பிகாஸ் இட் இஸ் அண்ட் ஹைட்ரோஸ்பியர். பாண்ட் வாட்டராக இருந்துச்சு. எல்லா ஏரியாவில் உள்ள நியூட்ரியண்ட்டையும் அங்கே தான் வந்து என்ன செஞ்சுட்டு கலெக்ட் பண்ணி இந்த ரெயின் வாட்டர் கொண்டு போர் பண்ணுச்சு. ஸோ அந்த சாயில் வந்து தே ஆர் ரிச் இன் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் மினரல்ஸ். அதனால நியூ ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து வேகமாக அதில் வளர ஆரம்பிச்சிடும். சரியாப்பா? நியூ ட்ரீ ஸ்பீஷீஸ், நாட் ஸ்மால் பிளான்ஸ். குட்டி குட்டி பிளான்ஸுக்கு பதிலாக பெரிய பெரிய ட்ரீஸ் வந்து அந்த ஏரியாவை வந்து ஆக்குப்பை பண்ணிடுது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ், the last stage is called the forest stage. The forest stage. Okay. Shrub stage la வந்து shrubs வளரும். For what? Instead of growing meadow na புல்வெளிக்கு பதிலா shrubs வளர்றது வந்து என்னது? shrub stage. What are the shrubs that are growing in the hydrosphere அப்படின்னு கேட்கலாம். hydrosphere during shrub stage அப்படின்னு கேட்கலாம். சரியா? Then the last stage in hydrosphere is the forest stage. இதுதான் கடைசி கிளைமேக்ஸ் ஸ்டேஜ். சரியா? இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? கிளைமேக்ஸ் ஸ்டேஜ்னு கூட சொல்லலாம். ஓகேமா? the temperate mixed forest, alnus, acer, quercus, these are the trees which are growing in the seventh stage of hydrosphere. இது வந்து டெம்பரேட் ஏரியால வளர்ற பிளான்ஸ். இதே இது ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்டா இருந்ததுன்னா அங்கே என்னென்ன டைப் ஆஃப் பிளான்ஸ் இருக்கும்னு பாரு. அர்டோகார்பஸ் அண்ட் சின்னமோமம். சரியா? தென் ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், இலையுதிர் காடுகள்னா அங்கே இருக்கிறது வந்து பேம்பு அண்ட் டெக்டோனா, இந்த மாதிரி ட்ரீஸ். இப்போ ஏரியாவை பொறுத்து அந்த ஃபாரஸ்ட் ஸ்டேஜ் வந்து எந்த ஏரியாவில், டெம்பரேட் ஏரியாவில் இருக்குதா அல்லது ட்ராபிக்கல் ஏரியாஸில் இருக்குதா அல்லது டெசிடியஸ் ஃபாரஸ்டில் இருக்குதா, அதை பொறுத்து த பிளான்ட் ஸ்பீஷீஸ், அந்த ட்ரீயோட வெரைட்டி வந்து டிஃபர் ஆகுது. சரியா? இட் இஸ் த கிளைமேட் கம்யூனிட்டி ஆஃப் ஹைட்ரோஸ்பியர். திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்டேஜ், கிளைமேக்ஸ் ஸ்டேஜ். சரியாப்பா? ஸோ இட் இஸ் த கிளைமேட் கம்யூனிட்டி ஆஃப் ஹைட்ரோஸ்பியர். A variety of trees invade the area, develop any one of the diverse type of vegetation. ஏதாவது ஒரு வெரைட்டி ஆஃப் பிளான்ட் வந்து அந்த ஏரியாவில் வந்து ரொம்ப செழிப்பாக வளரும். that plant is called the climax plant or climax community. Are you all clear? These are the 7 stages under the hydrosphere. So ஒரு hydrosphere வந்து ஒரு ஃபாரஸ்டாக மாறும்போது it occurs in different stages by slowly. இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்காது. it takes years. சரியா? ஒரு 10 years or 20 years எடுக்கும். ஒரு ஹைட்ரோஸ்பியர் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவாக மாறணும்னா அது அட்லீஸ்ட் ஒரு 10 years அது என்ன செய்யும் எடுக்கும். எடுத்து ஆல் த ஸ்டேஜஸை ஃபினிஷ் பண்ணி லாஸ்டில் அந்த ஏரியாவில் வந்து என்னது 7th ஸ்டேஜில் ஃபாரஸ்டாக ஃபார்ம் ஆயிரும். சரியாப்பா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து பயனியர் கம்யூனிட்டி இருக்கும். 7th ஸ்டேஜில் வந்து கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒன் வேர்டில் கேட்கலாம். சரியா? டூரிங் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆர் phytoplankton ஸ்டேஜ் ஆஃப் ஹைட்ரோஸ்பியர் which plants are more அப்படின்னு கேட்கலாம். which community is more அப்படின்னு கேட்டால்
pioneer community. Mari last stage, the forest stage, during which community is more, அப்போ the forest stage la எந்த community of plants வந்து அங்க இருக்கும் அப்படின்னா the climax community. climax community. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கும் செவன்த் ஸ்டேஜுக்கும் இடையில எத்தனை ஸ்டேஜஸ் இருக்கு? செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. அந்த ரிமைனிங் 5 ஸ்டேஜஸில் எந்த பிளான்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீரல் கம்யூனிட்டி. இந்த 3 நின்று தெரிஞ்சிருக்க வேண்டிய 1 வேர்ட்ஸ். சரியாப்பா? வாட் ஆர் த பிளான்ஸ்? இது பாரு, இதுதான் ஒரு பாண்ட் வந்து ஒரு அக்வாட்டிக் இது வந்து எப்படி ஒரு ஃபாரஸ்டாக மாறுது. திஸ் இஸ் த சக்சஷன் ஆஃப் ஹைட்ரோசியர். ஹைட்ரோசியர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைட்டோ பிளாங்க்டான் ஸ்டேஜ். சும்மா வாட்டர் பாடிஸ் தான். ஒரு பிட் மாதிரி, ஒரு குழி மாதிரி, பள்ளம் மாதிரி இருக்குது. அங்கே பள்ளத்தில் வந்து வாட்டர் வந்து என்ன செஞ்சிருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து தேங்கி நிற்குது. அங்கே ஃபைட்டோ பிளாங்க்டான்ஸ் வந்து வளர தொடங்குது. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே சப்மர்ஜ்டு பிளான்ஸ் வந்து வளர தொடங்குது. தட் இஸ் கால்டு சப்மர்ஜ்டு பிளான் ஸ்டேஜ். தென் சப்மர்ஜ்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ். அந்த லீஃப் எல்லாம் வெளியே தெரிகிற மாதிரி ஃப்ரீ ஃப்ளோட்டிங்கில் இருக்குது. தென் த 4th ஸ்டேஜ் இஸ் த ரீட் ஸ்வாம்ப் ஸ்டேஜ். ரீட் ஸ்வாம்ப் ஸ்டேஜ். தென் 5th ஸ்டேஜ் மார்ஷ் மெடோ ஸ்டேஜ். மார்ஷ் மெடோ ஸ்டேஜ். தென் 6th ஸ்டேஜில் வந்து ஷ்ரப், அப்படி குற்றுச்செடிகள் மாதிரி வளர ஆரம்பிச்சிருது. சரியாப்பா? அடுத்து இப்போ என்னது? அந்த இதையே காணும், பாண்டையே காணும். என்னதான் மாறிட்டு? ஃபுல் அண்ட் ஃபுல் எதா மாறிட்டு? எஸ், இட் வில் பிகம் த ஃபாரஸ்ட். திஸ் இஸ் த டிஃபரண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் என்னது? ஹைட்ரோசியர். Are you all clear, ma? Are you all clear, students? Phytoplankton stage, submerged plant stage, submerged free floating stage. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்டேஜஸ் வந்து கரெக்ட் ஆர்டரில் எழுதணும். ரீட் ஸ்வாம்ப் ஸ்டேஜ், மார்ஷ் மெடோ ஸ்டேஜ், தென் ஷ்ரப் ஸ்டேஜ் அண்ட் ஃபாரஸ்ட் ஸ்டேஜ். தீஸ் ஆர் த டிஃபரண்ட் ஸ்டேஜஸ் இன் ஹைட்ரோசியர். சரி, இப்போ அந்த ஐ எம் ஆஸ்கிங் சம் கொஸ்டின். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் which community is more? In the first stage of hydrosia, that is the phytoplankton stage, dash community is occupied in that area. எந்த community இருக்குங்க? இப்பதான் சொன்னேன். Which community? It may be asked in one word, very very important. The phytoplankton stage is occupied by dash community. Very good, Sujit. I appreciate you, ma. Very good. Thank you so much, Sujit. Superb, da. Yes, pioneer community. Then the last stage, that is the forest stage, is occupied by dash community. Can anybody? Girls, Alagu Prasanna, Shamim, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜெயபிரியா, ஸ்னோலின். Yes, climax. The climax community. Yes, very good, Sujit. Again, I appreciate Sujit. He is the only boy answering in the class. What about others? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து பயனியர் கம்யூனிட்டி இருக்கும் அந்த ஈகோசிஸ்டத்தில். தென் த லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி இருக்கும். தென் இன் பிட்வீன் தட் த செகண்ட் டு 6th stage, what is the community we can see in that stages? இந்த ஸ்டேஜஸ்ல வந்து என்ன கம்யூனிட்டி மோரா இருக்கும்? What is the name of that community? Don't know. Who is answering? Yes. Again send that message. Very very good. Yes, superb. Alag Prasanna, excellent answer, ma. The cereal community. The 2nd to 6th stage is occupied by the cereal community. Very good, ma. Superb. Yes, that's all about the different stages of hydrosphere. The plant succession la எப்படி ஒரு வாட்டர் பாடி வந்து ஒரு ஃபாரஸ்டா மாறுது. That I'm going to finish. Then
நெக்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ். இந்த மாதிரி பிளான் சக்சஷன் நடக்கிறனால வாட் இஸ் த யூஸ்? இப்படி நடக்கிறனால என்ன யூஸ்? வாட் ஆர் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளான் சக்சஷன்? Succession is a dynamic process. What is meant by dynamic? Students, what is dynamic? Dynamic means it's a very active process. Understand? Hence, an ecologist can assess and study the serial stages of plant community found in a particular area. சரி, இப்போ இது வந்து ஒரு வெரி ரொம்ப ஆக்டிவான ஒரு ப்ராசஸ். அண்ட் ஆல்சோ இட் இஸ் நாட் வெரி ஃபாஸ்ட். ரொம்ப ஃபாஸ்டாகவும் நடக்காது, ஸ்லோவாகவும் நடக்கிறனால த இக்காலஜிஸ்ட் கேன் அக்சஸ், நல்லா அவங்களால அப்சர்வ் பண்ணி தே கேன் மேக் ஸ்டடி அபவுட் த டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் இன் தட் கம்யூனிட்டி. அப்போ நியூவாக ஒரு ஃபாரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு அதில் என்ன பிளான்ட் ஸ்பீஷீஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படி ஸ்லோவாக அவங்களுக்கு in order to study them and assess them, அவங்களுக்கு அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. தென் the knowledge of ecological succession helps to understand the controlled growth of one or more species in a forest. சரியா? இப்போ ஒரு ஃபாரஸ்டில் வந்து நம்ம இப்போ ஒரே ஒரு ஸ்பீஷீஸ் மட்டும்தான் வளர்க்கணும் அப்படின்னா நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளான்ஸை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த ஏரியாவில் வந்து என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிட்டோன்னா that forest become a unique forest. சரியா? ஒரு சிங்கிள் ஸ்பீஷீஸ் உள்ள ஃபாரஸ்டா மாறிடும். அண்டர்ஸ்டாண்ட்? இல்லை நம்ம வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் வந்து வளர்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா we can grow more there. சரியா? அந்த ஏரியாவில் வந்து நம்ம நிறைய இன்னும் கொஞ்சம் பிளான்ஸை நம்மளே என்ன செஞ்சிடலாம், நட்டு வளர்த்துடலாம். ஸோ இட் பிகம்ஸ் a forest with number of species. Then utilizing the knowledge of succession, even dams can be protected by preventing siltation. Yes, இந்த மாதிரி சக்சஷன் ஆயிருது, ஒரு பிளான் ஒரு அக்வாட்டிக் பாடி வந்து ஒரு ஃபாரஸ்டாக மாறிடுது அப்படின்னு நமக்கு இந்த நாலேஜ் தெரியறனால நம்ம என்ன செய்யலாம், we can prevent the changing of a dam into a forest. ஒரு டேமே கொஞ்ச நாளையில நம்ம வந்து அதில் இருந்து மண்ணெல்லாம் எடுக்கலைன்னா என்னவாயிரும், இட் பிகம்ஸ் ஃபாரஸ்டாக மாறலாம். அப்படிதானேப்பா? இப்போ அந்த இடம் வந்து ஷாலோவா கொஞ்சம் கொஞ்சமாக மண் வந்து ரெய்னி சீசனில் அப்படி மண்ணை கொட்டி 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 அந்த டேம் இருந்த ஏரியா வந்து இட் வில் பிகம் அ ஃபாரஸ்ட் இன் ஃபியூச்சர். அந்த மாதிரி மாறிடலாம். ஆனால் நமக்கு ஒரு அவேர்னஸ் வந்துட்டு எப்படி மாறிடும் அப்படின்னு சொல்லி தான் இப்போல்லாம் என்ன செய்கிறாங்க, அந்த மழை வர்றதுக்கு முன்னாடியே எல்லா ஏரியாவும் அந்த ஆறு குளம் தென் இந்த மாதிரி டேம்ஸ் எல்லாமே என்ன செஞ்சிருவாங்க, தூர் வாரிடுவாங்க. அங்கே இருக்கிற மண்ணெல்லாம் என்ன செஞ்சிடறாங்க, அப்புறப்படுத்திடுறாங்க. அப்போ தான் இட் கேன் ஹோல்டு மோர் வாட்டர். அப்படி அடிக்கடி பண்ணும்போது இட் ஓன்ட் பிகம் அ என்னது நியூ பிளான்ட் சக்சஷன். இன்னொரு இதாக மாறாது. ஒரு டேம் வந்து ஒரு ஃபாரஸ்டாக மாறதுக்கு சான்ஸே இல்லை இஃப் யூ டூ இட் ஆஃபன். சரியா? அப்படியே நம்ம சில்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்பப்போ அதில் உள்ள மண்ணை ரிமூவ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா இட் ஓன்ட் பிகம் அ ஃபாரஸ்ட். அண்டர்ஸ்டாண்ட்மா? அப்போ நமக்கு ஒரு ஐடியா வந்து இந்த பிளான்ட் சக்சஷன் படிக்கும்போது தான் கிடைக்குது. ஒரு வாட்டர் பாடி வந்து ஃபாரஸ்டாக மாறிடும். அதனால் நம்ம அப்படி மாறாமல் இருக்கிறதுக்கு we have to do siltation often அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிடுறோம். சரியாப்பா? எஸ். Then it gives information about techniques to be used during reforestation and afforestation. Very good. இப்போ வந்து நமக்கு எப்படி ஒரு பேரன் லேண்ட், ஒரு டெசர்ட் லேண்டை வந்து நம்ம ஒரு ஃபாரஸ்ட் லேண்டாக மாற்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து we are getting from this plant succession. இந்த plant succession types படிக்கும்போது we are getting information. நமக்கு வந்து it gives more information. சரியாமா? அதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது. எப்படியெல்லாம் நம்ம வந்து ஒரு பேரன் லேண்டை, ஒரு டெசர்ட் லேண்டை ஒரு ஃபாரஸ்ட் லேண்டாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி it gives information to us. And also it helps in the maintenance of pasture land. What is meant by pasture? P-A-S-T-U-R-E. pasture land na என்னப்பா? Can anybody tell me? pasture land na என்னடா? Don't know வா? மேய்ச்சல் நிலம்.
சரியா? இப்போ வந்து கேட்டில் ஆர் ப்ரொவைடிங் அஸ் குட் இன்கம். இப்போ வந்து கேட்டில் நல்ல இன்கம் கொடுக்குது. ஆடு மாடு கோழி இந்த மாதிரி எஸ் அந்த என்னதான் ஃபார்மிங் தான் நமக்கு நிறைய இன்கம்மை கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், ஒரு ஏரியா வந்து பாஸ்டர் லேண்டா கூட மாற்றி we can grow the cattle, we can rear the cattle. அண்டர்ஸ்டாண்ட்மா? அப்போ எப்படி வந்து ஒரு ஆர்டினரி லேண்டை வந்து எப்படி நம்ம வந்து பாஸ்டர் லேண்டாக மாற்றலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் நமக்கு இந்த பிளான்ட் சக்சஷன்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிடுறோம். அண்டர்ஸ்டாண்ட்? இட் ஹெல்ப்ஸ் இன் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் பாஸ்டர். பாஸ்டர் மீன்ஸ் மேய்ச்சல் நிலம். மேய்ச்சல் நிலத்தை நம்ம எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி we are getting information. By that we can grow more cattle and get more income. Understand? Then plant succession helps to maintain species diversity in an ecosystem. ஒரு ecosystemத்துல எந்த ஸ்பீஷீஸும் என்ன செய்யக்கூடாது, எக்ஸ்டிங்க்ட் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த பிளான்ட் சக்சஷன் அவேர்னஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. சரியாம்மா? இந்த பிளான்ட் சக்சஷனை பற்றி தெரியும் போது நம்ம வந்து அந்த ஒவ்வொரு ஏரியாலையும் எந்தெந்த ஸ்பீஷீஸ் தான் நல்லா வளரும், இந்த ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து நல்லா வளரும், அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் we are getting. Understand? Plant succession helps to maintain species diversity in an ecosystem. Then patterns of diversity during succession are influenced by resource availability and disturbance by various factors. அது மாதிரி அந்த ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டியை வந்து நம்ம எப்படி என்ன செய்யணும், கன்சர்வ் பண்ணணும் வித்தவுட் டிஸ்டர்பன்ஸ். அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் எப்படி நம்ம அதை ஒரு ரிசோர்ஸாக ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் we are getting. Understand? Then primary succession involves the colonization of habitat of an area devoid of life. Yes. இப்போ பிரைமரி சக்சஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் லைஃபே இல்லை, சும்மா வாட்டர் பாடி தான் இருந்தது. ஆனால் அதில் வந்து ஃபஸ்ட்டு என்னவாயிருது, பிளாங்க்டான்ஸ் வந்து வளர தொடங்குது. சரியாம்மா? அப்போ ஒரு பேரன் லேண்டு, ஒரு லைஃப் இல்லாத ஒரு ஏரியாவை கூட நம்ம நினைச்சலாம் ஒரு லிவிங் ஆர்கானிசம் உள்ள ஒரு வெரி குட் இக்கோசிஸ்டமாக மாற்றிடலாம் டியூ டு திஸ் பிளான்ட் சக்சஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் செகண்டரி சக்சஷன் இன்வால்வ் the re-establishment of a plant community in disturbed area or habitat. Yes. இப்போ ஒரு நம்ம பயனியர் கம்யூனிட்டி என்ன இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு நியூ ஸ்பீஷீஸ் வந்து அந்த இடத்துல வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சோம். இப்போ ஒரு கிராப்பை தான் நம்ம பயிரிடுறோம் அப்படின்னா அந்த பயனியர் கம்யூனிட்டியை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு we can grow the new variety of plant. Understand? அப்போ நியூ ஏரியாவா வந்து அதை நம்ம மாற்றிடலாம். And forest and vegetation that we come across all over the world are the result of plant succession. இப்போ நமக்கு என்ன தெரியுது, வேர்ல்டு வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும்போது எல்லா ஏரியாவும் வாட்டர் பாடியாக தான் இருந்திருக்கணும். அது மாதிரி ஸ்லோலி டியூ டு இந்த பிளான்ட் சக்சஷன்னால தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாரஸ்ட் ஏரியா தென் டெரஸ்ட்ரியல் ஏரியாவாக மாறி இருக்கு அப்படின்னு we are concluding. Are you all understand ma students? Can you follow me da? Yes. அப்போ ஹைட்ரோசியர்ல வந்து எத்தனை how many stages are there in hydrosphere? Seven stages. What are the seven stages? Shall I say? Phytoplankton stage, submerged plant stage, submerged free floating stage, reed swamp stage, then marsh meadow stage, then shrub stage and forest stage. In the first stage, the hydrosphere is occupied by pioneer community. The seventh stage is occupied by climax community. Then the second to sixth stage is occupied by cereal community. Understand? That's all about the stages in hydrosphere. Yes, students. With this, we are finishing. Types of carbon: green carbon, gray carbon, then blue carbon, brown carbon and black carbon. These are the types of carbon. Carbon nama, it is an essential source in all the living organism. இந்த கார்பன் இல்லாம லிவிங் ஆர்கானிசமே இல்லை, அப்படிதானே?
நம்ம பாடியில வந்து கார்பன் எந்த ஃபார்ம்ல இருக்குப்பா? கேன் எனிபடி டெல் மீ? In our body, the carbon is existing in the form of dash. யாருக்குமே தெரியாதா? கார்போனிக் ஆசிட். வெரி குட் சுஜித். வேற ஒரு நியூட்ரியன்ட் ஃபார்ம்ல இருக்குல்லப்பா. ஒரு நியூட்ரியன்ட் ஃபார்ம்ல இருக்கு. சீக்கிரம் கண்டுபிடி. கார்பன் டை ஆக்சைடு நியூட்ரியன்டாப்பா. கார்பன் டை ஆக்சைடும் ஒரு கார்பன் சோர்ஸ் தான். வெரி குட். பைகார்பனேட் அது வந்து வேஸ்ட். நீ சொன்ன மாதிரி வேஸ்ட் ப்ராடக்ட். கார்போனிக் ஆசிட், பைகார்பனேட். வேற இன்னொன்னு சீக்கிரமா சொல்லு. ரொம்ப சிம்பிள். கார்போஹைட்ரேட். நம்ம பாடியில ஃபுட்டு நியூட்ரியன்ட்னு சொன்னல, நம்ம பாடியில வந்து ஃபுட்டு மெயின் சோர்ஸே என்னதான்? ஃபுட் ஐட்டத்துல மெயின் நியூட்ரியன்ட் என்னப்பா? வெரி குட் ஸ்னோலின். கார்போஹைட்ரேட். சரியாப்பா? ஸோ நம்ம பாடிக்குள்ள வந்து கார்பன் வந்து மெயினா வந்து கார்போஹைட்ரேட் ஃபுட்டு சோர்ஸா இருக்குது. அங்க இருந்து கார்பன் டை ஆக்சைடா நம்ம வேஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்றோம். அந்த கார்பன் டை ஆக்சைடு தான் கார்போனிக் ஆசிட், பைகார்பனேட் அயான்ஸா மாறி என்ன செய்யுது? லங்ஸுக்கும் வருது. பிளஸ் ஸ்வெட்டு கூடயும் என்ன செய்யுது? கார்போனிக் ஆசிடா சம்டைம்ஸ் இட் வில் சென்ட் அவுட் சைடு. தட் இஸ் கால்டு கிரீன் கார்பன். இதை தான் நம்ம கிரீன் கார்பன் அப்படின்னு சொல்றோம். போட்டோசிந்தசிஸ் வழியா என்னது? பிளான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற அந்த கார்போஹைட்ரேட் தான் என்னது? கிரீன் கார்பன். சரி, வாட் இஸ் கிரே கார்பன்? கிரே கார்பன்னா என்னப்பா? Gray carbon is nothing but that is the carbon dioxide or carbon monoxide produced during the burning of fossil fuels. Fossil fuelsல கார்பன் இருக்கும், அப்படிதானே? ஏன்னா fossil fuels are formed from என்னது? fossil fuels எதுல இருந்து ஃபார்ம் ஆயிருக்குடா? fossil fuel கோல்பா. அது எங்க இருந்து ஃபார்ம் ஆச்சுமா சுஜித்? இட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் கார்பனா? கார்பன்னா எங்க இருந்து? வெரி குட். டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர். டெட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். டெட் பிளான்ட்ஸ் அனிமல்ஸோட பாடியில இருந்து தான் ஃபாசல் ஃபியூல்ஸே ஃபார்ம் ஆயிருக்கு. டியூ டு ப்ரெஷர் அண்ட் ஹீட். அப்படி உள்ள போய் ப்ரெஷர்னாலையும் ஹீட்னாலையும் அது என்னவாயிட்டு? it will become the different types of fossil fuel, coal, petroleum and natural gas மாறிடுது. சரியா? ஸோ அங்க அந்த கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸை பர்ன் பண்ணும்போது அதுல இருந்தும் கார்பன் வந்து, ஏன்னா கார்பன் தான் அதோட சோர்ஸே, அதனாலதான் அது கருப்பா இருக்குது. சரியா? பாக்குறதுக்கே கோல் வந்து ரொம்ப பிளாக் கலர்ல இருக்கிற காரணம் என்னது? ரிச் இன் கார்பன். இட் இஸ் ரிச் இன் கார்பன். அதை பர்ன் பண்ணும்போது என்ன செய்யுது? கார்பன் மோனாக்சைடு ஆர் கார்பன் டை ஆக்சைடு. இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல வந்து அது கார்பன் டை ஆக்சைடா மாறிடும் பர்ன் பண்ணும்போது. இஃப் இட் இஸ் பர்ன்டு இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இட் வில் பிகம் கார்பன் மோனாக்சைடு. சரியா? இது ரெண்டுமே என்ன சொல்ல? நம்ம கிரே கார்பன். அப்போ கிரீன் கார்பன்னா பிளான்ஸ் போட்டோசிந்தசிஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ற கார்போஹைட்ரேட் ஆர் ஸ்டார்ச் ஆர் குளுக்கோஸ். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? we call it as green carbon. Green carbon. Then gray carbon means from the fossil fuels, coal, petroleum, natural gasல இருந்து ரிலீஸ் பண்ற கார்பனை தான் கிரே கார்பன் அப்படின்னு சொல்றோம். Then blue carbon. What is blue carbon? Can anybody? Carbon which is existing. Very good. Carbon dioxide in the air. Very good Sujit. ஏர்ல இருக்கிற கார்பன் பிளஸ் ஓஷன்ல இருக்கிற கார்பன், அது ரெண்டுமே ப்ளூ கலர் ஷேட் இருக்குதா? எஸ் கெவின், வெரி குட்மா. கார்பன் டை ஆக்சைடு விச் இஸ் பிரசன்ட் இன் த அட்மாஸ்பியர் அண்ட் ஆல்சோ விச் இஸ் பிரசன்ட் இன் த ஓஷன். ரெண்டுமே ப்ளூ ஷேட்ல இருக்கிறனால அங்க பிரசன்ட் ஆயிருக்கிற கார்பன் சோர்ஸை தான் நம்ம என்ன சொல்றோம்?
ப்ளூ கார்பன் அப்படின்னு சொல்றோம். வெரி குட். தென் பிரவுன் கார்பன். What is brown carbon? Brown carbon is nothing but the wood. Wood na enama? WOOD. Wood na என்னடா? Wood எங்க இருந்து கிடைக்கி? Very good. Tree trunk. Very good. ட்ரீயோட ட்ரங்கை தான் நம்ம வுட்டுன்னு சொல்றோம். சரி, ட்ரீஸ் ஆர் மெயின்லி மேட் அப் ஆஃப் கார்பன். சரியா? அந்த வுட் தட் வுட் இஸ் யூஸ்டு ஃபார் ஆர் த ட்ரீ ட்ரங்க் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் மெனி கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ். அப்படிதானே? நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் ப்ரௌன் இன் கலர். இப்போ வந்து ஃபர்னிச்சர்ஸ் பாரு, ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் என்ன கலரில் இருக்குப்பா? ப்ரௌன் கலர். சரியா? ஸோ தட் இஸ் a source of carbon. அதுவும் ஒரு கார்பன் தான் from the trees. So it is called, அந்த ட்ரீ ட்ரங்க் எப்படி ஃபார்ம் ஆச்சு? டியூ டு த ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டார்ச் தான் ஸ்டோர் ஆகி 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 அது சின்னோண்டு இருந்த பிளான்ட் வந்து ஒரு பெரிய ட்ரீ ட்ரங்கா மாறி இருக்கு. சரியாமா? அப்போ அதுல மெயின் சோர்ஸே என்னதான் இருக்குது? கார்பன். ஸோ தட் இஸ் கால்டு த பிரவுன் கார்பன். The next, the last type of carbon is called black carbon. What is black carbon? That is carbon emitted from gas. That is burning of natural gas, diesel engine, then coal-fired power plants. Power plantsல இருந்தெல்லாம் வெளியே வரும் இல்லையா ஒரு கருப்பு புகை. அது மாதிரி நம்ம வெஹிக்கிள்ஸ்ல இருந்தெல்லாம் வெளியே வரும்லப்பா. அந்த மாதிரி டீசல் என்ஜின்ல இருந்தெல்லாம் வெளியே வர்ற அந்த புகையை தான் நம்ம என்ன சொல்றோம்? பிளாக் கார்பன். தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கார்பன். ஸோ டோட்டலி ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் கார்பன் இஸ் பிரசன்ட்? எவ்ரிவேர் த கார்பன் சோர்ஸ் இஸ் பிரசன்ட். சரியாமா? எல்லா இடமுமே இருக்கும். அது வந்து கிரீன் பிளான்ட்ஸ் சிந்தசிஸ் பண்ற அந்த கார்பனை வந்து நம்ம என்ன சொல்றோம்? we call it as green carbon. That is main example is carbohydrate or starch or glucose. Understand? Then gray carbon means that is stored in the fossil fuels. Fossil fuels வந்து ஸ்டோர் பண்ணியிருக்குது. During burning of the fossil fuel, the carbon is released. That is called gray carbon. Then blue carbon, that is the carbon which is present in the form of carbon dioxide in the air and also in the ocean. Water bodies லையும் ஏர்லேயே வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்? we call it as blue carbon. Then brown carbon means that is stored in industrial forest. That is the wood which is used to make different industrial products. நம்ம wood வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் நிறைய ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம்ல, that is called brown carbon. Then black carbon means the carbon which is released from the natural gas, diesel engine and coal fired power plants. Power plantsல வந்து அந்த கோலை யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்றோம்? we are preparing the heat energy. சரியா? அதுல இருந்து ரிலீஸ் ஆகிற கார்பனை வந்து black carbon சொல்றோம். That's all about the types of carbon. Students, are you all clear ma? Yes. Then Robert Constanza and his colleagues estimated the value of global ecosystem service. இந்த ecosystem-ஓட யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் யாரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறா? ராபர்ட் கான்ஸ்டான்சா. According to them in 1997, the average global value of ecosystem service estimated was எத்தனை டாலர்ஸா? எஸ், யூஎஸ் டாலர்ஸ் வந்து 33 ட்ரில்லியன் இயர். நமக்கு வந்து இக்கோசிஸ்டம் மட்டும் ப்ரொவைட் பண்ணுறது வந்து யூஎஸ் டாலர்ஸில் வந்து 33 ட்ரில்லியனா பெர் இயருக்கு. த அப்டேட்டட் எஸ்டிமேட்டட் ஃபார் த டோட்டல் குளோபல் எக்கோசிஸ்டம் சர்வீஸ் இன் 2011 வந்து எவ்வளவு இயராக கூடியிருக்குதான்? 125 ட்ரில்லியனா கூடியிருக்குது. இண்டிகேட்டிங் எ 4-fold இன்க்ரீஸ் இன் இக்கோசிஸ்டம் சர்வீஸ். ஸோ இக்கோசிஸ்டம் வந்து நமக்கு போக போக நிறைய பெனிஃபிட்டை தான், அட்வான்டேஜை தான் கொடுத்துட்ருக்கு, யூசஸை தான் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இன்னும் ஒரு டாபிக் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா.
ecosystem resilience. What is resilience? Ecosystem resilience na enna? Ecosystem is damaged by disturbance from fire. சரியா? ஃபயர் நாளையோ, ஃப்ளட் நாளையோ, ப்ரெடேஷன் நாளையோ, இன்ஃபெக்ஷன் நாளையோ, ட்ராட் நாளையோ என்ன செய்யுது, ஒரு ecosystem வந்து ஃபுல்லாக டிஸ்டர்ப் ஆயிட்டு, ரிமூவிங் எ கிரேட் அமௌண்ட் ஆஃப் பயோமாஸ். அதில் இந்த பயோமாஸ் எல்லாமே வேஸ்டாக போயிட்டு. However, ecosystem is endowed with the ability to resist the damage and recover quickly. This ability of ecosystem is called ecosystem resilience or ecosystem robustness. சரியா? What is resilience? Resilienceனா புதுப்பிக்கிறது. ஒரு ecosystem வந்து ஏதாவது ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸ்னாலேயோ அல்லது ஹியூமன் இன்ட்ரூஷன்னாலேயோ டிஸ்டர்ப் ஆயிட்டுன்னு வச்சுக்கேன், டேமேஜ் ஆயிட்டுன்னு வச்சுக்கேன், ஃபுல்லாக அது வந்து ஃபுல்லாக டிஸ்ட்ராய் ஆயிட்டு, அங்கே எதுவுமே இல்லை. ஆனாலும் என்ன செஞ்சிருமா, கொஞ்சம் சீக்கிரமா அதோட அப்போ அந்த ecosystemத்தோட நேச்சரை பொறுத்து இட் வில் பி ரீஹாபிலிட்டேட்டட் சூன். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக ரெக்கவர் ஆயிடுது. சரி, அந்த ஏரியாவில் திருப்பியும் வேகமாக வந்து பிளான்ஸ் எல்லாம் வளர்ந்துருது. That is called the ability to resist the damage and recover quickly. That ability is called another ecosystem resilience or ecosystem robustness. Are you all clear, students? It can be asked in 2 mark question. இது வந்து 2 markல கேட்கலாம்ப்பா. Ecosystem resilience or ecosystem robustness. Are you all clear, students? With this, I finished the lesson. சரியாமா?